இங்க யாருக்கும் தெரியாதே, தெரியாம இருக்கதே நல்லதே. அம்மா வேண்டாம், தெரிய வேண்டாம். உங்க விருப்பம். என்னால சத்தியமா மன்னிக்க முடியாதுமா. அம்மா அம்மா ஏய், வயசுக்கு தந்தாலும் யோசிடா. என்னடா? என்ன? ஆமாடா. ஏய், ஏன்டா? என்ன தெரியும் இப்படி சொல்லுதா? டேய், பக்கத்து வீடுடா. அத சும்மா பார்க்க வந்தோம். என்ன சொல்றா? இல்ல தாத்தா வயசானவங்க தானே இருப்பாங்க. டேய், வயசானவங்க பாக்கிறதுக்கு இது போதும்டா. டேய், தாத்தா தானே. டேய், தாத்தாலாம் எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என்னடா சொல்ற? என்ன சொல்றா? அட இல்ல தாத்தானா தாத்தா மாதிரி தான் இருப்பாங்க. டேய், தாத்தா வர சொல்லுடா. டேய், தாத்தா வர சொன்னா தாத்தா பையன் வந்து நிக்காரு. தங்கம், எதுக்குமா கூப்பிட்ட? உங்களை கூப்பிடல, அவங்க தாத்தா கூப்பிட வந்திருக்கான். தாத்தா ரெண்டு பார்க்க வந்திருக்கோம். போய் தாத்தா வர சொல்லுடா. வாங்க, நீங்க மதன் தானே? ஆமா, என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், பசங்க சொன்னாங்க. எப்படிமா இருக்க? எப்படிமா இருக்காவா? நான் உங்களோட பெரிய பையன். தாத்தா வர சொல்லுடா. உங்க அப்பா வர சொல்லுங்களேன், பாத்துட்டு போறோம். உங்க அப்பா தான் பார்க்க வந்தோம். யார பாக்கணும்? பேர எங்கடா இருக்கா? என்னடா உளறிட்டு இருக்க? அவன் கொஞ்சம் தூர தொண்டு பேசுவான். இல்ல, அவன் கரெக்டா தான் சொல்றான். மதன், என்ன ஒன்னும் புரியல. சும்மா இருடா, அவளே குழம்பி போயிருக்கோம். டேய், சீக்கிரம் தாத்தா வர சொல்லுடா. தினேஷ், நான் தினேஷ் தான். என்னெல்லாம் தெரியுமா? எல்லாம் வீட்டு பிள்ளைங்க சொல்லிருப்பாங்க. வா ஒருத்த. சார், உங்க அப்பா வர சொல்லுங்களேன். ஏன் இருக்கீங்க? இப்படி வந்ததுக்கும் உங்க தாத்தா பக்கம் என்னோட சம்பந்தம்? உண்மையில தாத்தாவாடா? நம்பவே முடியல. ஏமா நீங்க ஏமான்னு சொன்னா எனக்கு அடிவயிலே கலங்குது. உண்மையிலே உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? அவ்வளவுதான் இருக்காது, அப்படித்தானே? நம்பவே முடியல. நான் இப்படி இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? நான் என் வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். அவங்க என்ன திரும்ப பார்க்கும்போது அதே நிலைமையில நான் இருக்கணும். நான் இழந்ததெல்லாம் திரும்ப பெறணும். அதான் இப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ லவ்னு சொல்லுங்க. சார், உண்மையிலே கிரேட் சார். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்கள திரும்ப பார்க்கணுங்கக்காக அப்படியே இருக்கீங்களே. என்ன பார்க்கும்போது எதையும் இழந்துட்டேன்னு அவங்களுக்கு எந்த ஃபீலும் வரக்கூடாது, அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாதுக்காகத்தான் இப்படி. சார், நீங்க சூப்பர் சார். இந்த பசங்க உங்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு பேச தெரியல. நீங்க பேசுறது, நீங்க நடந்துக்கிற விதம் சூப்பர் சார். அதான் எங்க வீட்டு பசங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நிச்சயமா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் சார். சார்லாம் வேண்டாம், அப்பானே கூப்பிடுங்கம்மா. அப்பானு கூப்பிடலாம், ஆனா மனசு வரமாட்டேங்குதே. இல்லம்மா, அப்பானே கூப்பிடுங்க. இது வெறும் வெளி தோற்றம் என்ன நேசிச்சவங்களுக்காக. மற்றபடி மனசளவுல நானும் ஒரு தகப்பேன். கிரேட் சார். சாரிப்பா, நம்பவே முடியல. இனி நான் உங்களை தினமும் மீட் பண்ணுவேன்.
எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியாது. என் பசங்க சொன்னபோது எனக்கு புரியல. எங்க வீட்டுல எல்லாருக்கும் உங்களை புடிச்சு போச்சு. இப்பதானே புரியுது. இன்னையில இருந்து நீங்க எங்க வீட்டுல ஒரு ஆளு சார். சார் வேண்டாமா, அப்பானே சொல்லு. அது கொஞ்சம் நாள் ஆகும். நாங்க அதிர்ச்சில இருந்து என்ன மீண்டு வரல. ஆனா நிச்சயமா உங்களை எங்க அப்பாவா நாங்க ஏத்துக்கிடுவோம் சார். எங்க வீட்டுக்கு வாங்க சார். ஆமா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஆகணும். வாங்க. எங்க வீட்டுல குமார், சதீஷ், கிஷோரி, அப்புறம் சின்ன பையன் தருண் எல்லாரும் இருக்காங்க. நீங்க வாங்க. வாரேன். இப்போ முக்கியமா ஒரு வேலை விஷயமா வெளியில போய்கிட்டு இருக்க. வந்த உடனே வாரேன். சரிங்க சார். உங்களை பார்த்தா ஏதோ எங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பந்தம் இருந்த மாதிரியே இருக்குது. கரெக்ட், எனக்கு அப்படிதான் தோணுது. டேய், நீங்க தாத்தாவை கண்டுபிடிச்சது சூப்பர்டா. ரொம்படா. சார், நம்மளா நைட்டு எல்லாரும் ஒண்ணு சாப்பிடுறோம், எல்லாரும் ஒண்ணா பேசிட்டு இருக்கோம். ஓகே சார், இது போதும் எனக்கு. இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க சார். எங்க வீட்டுல நிறைய இடம் இருக்குது. வேலை முட்டை மேல தான் நாங்க நைட் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அங்க வந்துருங்க சார். கண்டிப்பா வரேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, நாங்க போயிட்டு வரேன் சார். சரிங்கம்மா. தினேஷே, என்ன குமாரி? குமாருக்கு வா. என் தம்பி சார். அப்போ இது குமாரா தான் இருக்கணும். அந்த முகச்சாடை எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கு. நான் பெத்த பிள்ளைகிட்ட நான் யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கேன்னு பச்சை பிள்ளையிலே ஹாஸ்டல்ல தூக்கி போட்டேன். கேள்வார் பேச்ச கேட்டு இப்ப அவனுக்கு நான் யாருன்னு கூட தெரியாத. என்ன குமாரி, தேக்குட்டுக்கு போயிட்டு வரீங்களா? என்னன்னு சொல்லு குமாரி, நான் போயிட்டு வரேன். வாரத்தை தூக்கிட்டு வரணும். சரி சரி, நான் தூக்கிட்டு வரேன். நீ போ. ஞாபகம் வந்துருவீங்களா? சொன்ன மாதிரியே செஞ்சு வச்சிருக்காள. குமாரி, என்ன தெரியாசு? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல குறி வந்திருக்காங்க. வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம பிள்ளைல தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அது இவங்கதான். அப்படியா? சரி சார். சரி, நான் போயிட்டு வரேன். சரி குமாரி, அந்த ஒருத்ததுல நான் தூக்கிட்டு வரேன். நீ போ. சீக்கிரம் தூக்கிட்டு வந்துருவல்ல. நீ போறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வச்சிருந்தேன்ப்பா. போ, எனக்கு டியூட்டி கிடையாது. நான் கொண்டு வைக்க. போ. சரி. இவரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. கிசோ சைஸ் தெரிந்த. பரவாயில்ல, நல்லா இருக்காரு. இது குடும்பத்துக்காக மாடா உழைப்பான். ஒரு பொருள் வெளியில வாங்கணும்னா சார் எல்லாத்தையும் வீட்லயே பயிர் செய்வான். வயக்காட்டிலேயே கிடப்பான். எங்களுக்கு ஒரு நாள் துடிச்சு போயிடுவான். சூழ்நிலை இல்லாம உழைப்பான். கணக்குன்னு ₹1 பாக்கெட்டுக்குள்ள வைக்க தெரியாது சார். வைக்கவும் மாட்டான். அண்ணக்கிளி மாதிரி. அண்ணக்கிளி கிட்ட இருக்க பிள்ளைங்க எல்லாமே தங்கம், சொத்த தங்கம். அவன் தேர்ந்தெடுத்து பொறுக்கி வச்சிருக்கான். அவ்வளவு சுத்த தங்கம். நான் அவளுடைய எல்லா கதவையும் அடைச்சேன். ஆனா இறைவன் அவனுக்கு எல்லா பக்கமும் கதவை திறந்து வச்சிருக்காரு. என்ன பண்ண? யார் முகத்துல காலத்துக்கு முழிக்கவே கூடாது நினைச்சேன். என்ன பண்ண? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்க. வா வா. எதுக்கு கிஷோர்னு கூப்பிட்டல? அவன் பேசவே வேண்டாமா? அண்ணி உள்ள வந்தாங்களா? பாக்கல? அப்ப என்ன யாருமே பாக்கலையா? வீணானே உண்மையிலதான் நானும் அனிதான் கார்ல வரோம். அப்ப யாருமே இது பாக்கலையா? நிக்கிறேன். போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அண்ணி என்ன சொல்ல வந்திருக்கீங்க? சொல்லிட்டு வந்தா இல்ல, வீட்டை பரப்பிட்டு இருந்திருப்பேன். அப்ப இது என்னவா? இது சும்மா வீட்டுக்கு. இது வீட்டுக்கு. இதுக்கே தாக்கு பிடிக்காதுமா. வா. என்ன மறந்துட்டீங்கல்ல? யார? என்னதான் மறந்தால் தானே நினைக்கணுமானே. நம்பிட்டேன். அன்னைக்கு புள்ள போய் சொல்லாது. சத்தியமா சொல்றேன், மறந்தாதானே நினைக்க முடியும். நான் உன்னை எப்போ நினைச்சுக்கிட்டே இருப்பேன். போங்க, எனக்கு அழுகையா வர. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். என்ன, நம்ம வீட்டுல நிறைய சேலை இருக்குங்க. நிறைய சேலை இருக்கா? பக்கத்து வீட்டுக்கு தாத்தா வந்திருக்காங்கல்ல, அவங்க கொடுத்தாங்க. இதுக்கு அந்த சேலை கட்டுறா நீ? அதை தூக்கி கையில மட்டும் கொடு. அவங்க பாசமா கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தூக்கி மட்டும் கொடு. உங்களுக்கு யாத்து எப்படி நடக்குன்னே தெரியாது. அத்தையே வச்சுக்க சொல்லிட்டாங்க. அம்மா வச்சுக்க சொன்னாங்களா? அத்தை தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. போங்க, வந்து கோபப்பட்டுட்டீங்கல்ல. போங்க, நான் போறேன். ஓ சே, அம்மா சொல்லி நான் கேட்காம வந்துட்டேனே. வேடி கட்டிக்க கூடாதுன்னு சொன்னாங்களே. என்ன வளர்ந்தவன் ரொம்ப யோசனையா இருக்கான்? டேய் வளர்ந்தவன, டேய் ஒண்ணு வேண்டா. என்னடா
நீ சிரிக்க கேட்க காசு கொடுக்கணும் இல்ல முளைச்சுக்கிட்டு வர நிக்கியாங்க. டேய் பக்கத்துல ஒரு தாத்தா இருக்காங்க, வீட்டுல நீ பால் காய்ப்பு லஞ்சு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. வா போனா போட்டுன்னு நல்ல சொத்துக்கு கூப்பிடுறேன். வா போடா போயிரு கோத்த கிளப்பிடாத. டேய் உங்க வீட்டுல நல்ல சோறோட பொங்குதிய அதுல மனசு திம்பானாடா. இவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்குன்னா பேரு ஒரு சாம்பார் ஒரு அப்பளம். வாடா நல்ல சோத்திங்களா இரு கோத்த கலப்பாத. வாடா கப்பு கட்டுறது எங்க அதான்டா நல்ல சோத்திக்கு எதுக்கோ ஒரு குடுப்பட வேணும். அது உனக்கு கிடையாது. அந்த தேன்மொழி சமைச்சு நீ சாப்பிட போடா. உனக்கு பத்தி உனக்கு பள்ளி வந்து விழுந்துட்டு போறான். வாடா வா கருத வருவ. நல்ல சோத்துட்டு நான் எதுக்கிட்ட எங்க வர போறேன்? வீட்டுல போய் குப்புற அடிச்சு தூங்க போறேன்டா. ஐயோ எல்லாரும் அங்க பழகி வச்சிருக்காங்க வீட்டுல ஒருத்தர் விடாம எல்லாரும் பத்திரி பிடிச்சு போல இருக்கு. என்ன கிஷோர் வெறப்ப அடிக்கான் என்னத்துக்கு? டேய் என்ன இப்பதான் ஆடியா? ஆமாண்ணே. ஏன்டா ஏமா டென்ஷன்ல இருக்க? எதுவும் பிரச்சனையா? ஒண்ணு இல்லண்ணே நீ உள்ள போ. டேய் எதுனாலும் சொல்லிட்டா பாத்துக்கலாம். ஆமா இது என்ன காஸ்டியூமு? ஏன்டா அக்மாக்கு ரவுடி மாதிரியே இருக்கு. டேய் டூட்டி புத்தி அங்கே வச்சுக்க எங்க காட்ட. நானும் போலீஸ் தான் மறந்துடாத. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ சண்டே ஆரம்பிச்சுட்டாவளே. டேய் மேல மட்டும் படிக்க வாடா. ஆனா இன்னைக்கு பாத்துக்கு வர மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அன்னைக்கிட்ட சொல்லி கொடுத்துட பாத்துக்க ஓடிடு. டேய் உனக்கு அண்ணேன்டா. நாளை இன்னைக்கு பாத்துக்கு வர மாட்டேன். ஏன்டா நானே கோமா இருக்கேன். ஏண்டா தேர்மொழி எதுவும் சொல்லிட்டாளா? இல்லையா? அப்ப என்ன கோமா இருக்க? சும்மாதான் சும்மாதான். ஆமா நீங்க எங்க போயிட்டாரியா? அதே லுங்கி கட்டி போயிட்டாரு எங்க போயிட்டாரியா? டேய் உன்ட்ட சொல்ல மறந்துட்டேனே. என்ன பக்கத்து வீடு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்க. அப்ப 2 பேரும் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரீங்க அப்படிதானே? பக்கத்து வீடு தானே போனோம். அதுக்கு என்ன மூஞ்சி பாரு இப்படி இருட்டு போதே. டேய் நம்ம பிள்ளைங்க தாத்தா தாத்தான்னு சொல்லிச்சு. நாங்களும் தாத்தானா எப்படி இருப்பவ அப்படி இருப்பான கற்பனையில போயிட்டு வந்தா. தாத்தா பக்கத்துக்கு எதுக்கு சும்மா ஃபேன் செட்ட வீட்டுல இருக்கிற மாதிரியே போய் பாத்துட்டு வரலான்ட்டு போனா பெரிய அதிர்ச்சிடா. ஏன் என்ன அதிர்ச்சி? இப்ப நீ வந்து நிக்கல இப்படிதான் அவரும் நின்னாரு. எங்களுக்கு அப்படி ஷாக் ஆயிட்டுடா. மதனு நல்லா பாருங்க இவனே மதன் இருந்தாரு. ஆமால டேய் நீ வந்து நின்ன மாதிரி தானே இருந்துச்சு. என்ன ஒரே மாதிரி இருக்குது. சரி சரி வீட்டுக்கு போங்க. இத கவனிக்காம போயிட்டேன். ஏதாவது சே அதான் அம்மாக்கு அப்பா இல்லையே. சித்தப்பா அதான் அஜய் அப்பா கிரண் மாதிரிலாம் இருப்பாரு. சே அப்பெல்லாம் இருக்காது. ஏதோ முகச்சாரம் விட்டுது. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இடிக்குத. சந்தேகப்பட்டுட்டான். என்ன பாத்து வச்சுக்கலாம். மேலவா நிஜமாடா. வாங்க வாங்க அப்படி ஒண்ணு சளிச்சுட்டு கூப்பிட வேண்டாம். சிரிச்சுக்கு தம்பியே கூப்பிடுறேன் வாங்க. இது சிரிப்பா. டேய் எனக்கு சொல்றதுனால நம்பவே முடியலக்கா. எங்களுக்கும் தான் கண்ணால பாத்துட்டு வந்துட்டோமே. இத்தனை பேர் பாசத்துக்காக எங்கறாக்க தெரியுமா? இப்படிதான் நானும் வந்திருப்பேனே. ஏக்கா அவங்க எடுத்து கொடுத்த சேலை எப்படிக்கா இருக்குது? உனக்கும் சூப்பரா தான் இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. நீ ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருக்கியா? சரிக்கா. பாவம் அவளை பெரிய வீட்டுல ஒத்தேல இருப்பாங்க. பாவம் இல்ல என்னக்கா தனியா வாழ்றது எவ்வளவு கொடுமை. பாவம் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? பாசத்துக்காக ஏங்குறாங்க. சரிக்கா கவலைப்படாதீங்க. நம்ம பக்கத்துல தானே இருக்கோம். நல்லபடியா பாத்துக்கலாம்க்கா. பெத்தவங்க கூட இந்த காலத்துல கவனிக்க மாட்டாங்க. ஏறி நமக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆமாக்கா ஆச்சரியமா இருக்குக்கா. அப்ப அவர் எந்த அளவுக்கு பாசத்துக்காக ஏங்கணும் யோசித்து பாருங்க. ஆமாக்கா. சரிக்கா நீங்க கருங்க நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். சரி நாங்க ஓயாம போனா நல்லா இருக்காது. நீ போய் பாத்துட்டு வா. வரும்போது ஏதாவது வேணுமானு கேட்டுட்டு வானே. சரிங்கக்கா நான் போயிட்டு ஓடிறேன். ஏன் எதுக்கு உன் பக்கத்துல நிக்க? பக்கத்துல நிக்கல உள்ள ரூம் போய் பாத்தீங்களா? இவளுக்கு என்னாச்சு? என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டே வர? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது சொல்லு. ஐயோ அத்தை அடி வாங்கிட்டு போறாத. நான் சோகமா இருக்கேன். எதுக்கு? அதான் பக்கத்து வீட்டுல நம்ம பிள்ளைல தாத்தா தாத்தான்னு போவாங்களே அவங்க ஒத்தையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பார்க்க கூட ஆள் இல்ல. இந்த வயசான காலத்துல ஒத்தையில அவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கணும் தெரியுமா? அதான் நாம இருக்கோமே. நாம என்ன இப்ப கூடயா இருக்க முடியும்? இப்படி நல்லவள யாருக்குமே வரக்கூடாது. எப்படிதான் ஒரு ஒய்ஃபுக்கு விட்டுட்டு போமான்னு சொந்தம் தெரியல. பிள்ளைலாம் இருந்திருக்காங்க யாருமே கண்டுக்கல. இப்படி பிள்ளைங்க இருக்காங்களே. ஆமாக்கா எப்படிதான் மனசு வருதோ. அந்த பிள்ளைகள் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவர் ஒய்ஃப் விட்டுட்டு போயிருக்கு பாரு. இந்த கதைலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தாத்தா ஒண்ணு சொல்லல. நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க கதை விட்டது அதை நம்பி நீங்க பல கொண்டுட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க உண்மையதான் சொல்லும். ஐயோ நான் வந்ததே மறந்துட்டேனே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த நேரத்துல இருந்து அதான் சொல்றா தவிர விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறா. என்னது சொல்லி? மீனாத்தா வந்தாச்சு. நீ என்ன சொல்ற? சும்மா எங்களை ஏமாத்தி பாக்குற அப்படிதானே? ஐயா அத்தை இந்த விஷயத்துல போய் யாரோ விளையாடுவாங்களா? சத்தியமா கிஷோர் வந்தாச்சு தெரியல. கிஷோர் வந்துட்டானா? என்ன சொல்ற?
பார்க்கா இப்பல அங்க போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இங்க வந்துட்டோம். மீனா எப்பப்ப கூட இருந்தா வீட்டுல அட்டடிப்போம். அவ இல்லல அதான் தனியா இருக்கலவே நீங்க வந்த. மீனா இல்லாதனால இப்ப நாங்க வீட்டுல அதிகமா இருக்கிறது இல்ல. ஐயா மீனாத்த வந்தாச்சு. நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். என்ன சொல்ற? என் மீனா வந்துட்டாளா? எங்க மீனா வந்துட்டாளா? நான் என் மீனா பார்க்க போறேன். உண்மையில மீனா வந்துட்டாளா? ஆமாத்த. சரி நான் அவளை போய் பார்க்க போறேன். எடி சமாளி வா. அத்தை நீங்க போகலையா? இந்த மூஞ்சி வச்சுட்டால பார்க்க சொல்றேன். ஏன்த்த? அவங்க என்ன போக்கு மறுநாள் வரைக்கும் சண்டை போட்டிருக்கேன். என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி அவன் மூஞ்சில முழிக்க முடியும்? அவன் இந்த குடும்பத்துக்காக தான் உசிரியே கூட கலக்கு துணிஞ்சு போயிட்டு வந்திருக்கா. நான் கேவலம் சின்ன விஷயத்துக்கு அவளை திட்டிட்டேன். ஐயா அவங்க அதெல்லாம் நினைக்கல. அவங்க ரொம்ப மாறி இருக்காங்க. என்ன சொல்ற? என்ன தெளிவா இருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டாம். அப்படி ஒரு ஒற்றுமை. நிஜமாவா? போய் பாருங்க. இன்னொன்னு சரிசு மாமாவும் வீணாத்து ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா போய் பாருங்க. என்ன பேசலான்னு தெரியலையே. ஐயா வந்தனத்தை உங்களதான் கத்திட்டு நடக்காங்க. எங்க போனாங்கன்னு. சரி சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. என்ன பாசம் ஒருத்தருக்கு ஒருத்தரு.